வணக்கம் நண்பா, நான் உங்கள் திண்டுக்கல் சதீஷ். என்னடா அவன் பேட்டோட இருக்கான்னு பார்க்குறீங்களா? பேட்டர் இருந்தால் என்ன அர்த்தம் உங்களுக்கே தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நான் எதை பற்றி பேச போகிறேங்க, ஏற்கனவே நம்ம வந்து சாம்பியன்ஷிப் இப்போ தான் ரீசெண்டாக முடிச்சு நல்லா விளாண்டு நம்ம நிறையா கப்பு வேறு அடித்தோம். இப்போ வந்து நம்ம ஐபிஎல் நமக்கு நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. ஐபிஎல்லை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒவ்வொரு டீமையும் வந்து அப்படியே துல்லியமாக அப்படியே அலசி ஆராய போகிறோம். அப்படி அலசி ஆராய்ஞ்சு எந்த டீம் வந்து பிளே ஆஃப் போகும், எந்த டீம் பிளே ஆஃப் போகாதுங்கிறத முன்னாடி நான் சொல்ல போகிறேன். ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து ஏன்னா மெகா ஆக்ஷன் இப்போ தான் முடிஞ்சிச்சு. ஸோ நிறைய பேர் டீம் மொத்தமே மாற்றிட்டாங்க. நமக்கு நிறைய அன்எக்ஸ்பெக்டடான விஷயம்லாம் நடந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு டீமாக வந்து அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்லி ஸ்வாட் அனலைசிஸ் அப்படிங்கிற பேரில் நம்ம வந்து இந்த செக்மெண்ட்டை வந்து நடத்த போகிறோம். அப்படி நடத்தி இதில் வந்து எந்த டீம் பிளேயாக போகாதுங்கிறத நான் முன்னாடியே சொல்ல போகிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஏ குரூப் பி 2 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 10 டீம் அப்படியே இருக்கும். அப்படியே வந்து பிளே ஆஃப்ஸ் மேட்சை வந்து ஷெடியூல் போடுவாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஷெடியூல்லாம் வந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து குரூப் ஏல இருக்க ஒரு டீமாக பார்த்துருவோம். குரூப் ஏல நம்ம என்னென்ன டீம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். சிஎஸ்கே, ஆர்சிபி, கேகேஆர், ஆர்ஆர், பஞ்சாப் கிங்ஸ், இதுதான் வந்து குரூப் ஏல இருக்குது. குரூப் பியில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச், எம்ஐ, டெல்லி கேபிட்டல்ஸு, குஜராத் டைட்டன்ஸு, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு, இவங்கெல்லாம் ஒரு டீமு ஒரு பிரிவாக இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிவில் இருக்கவங்க மேக்ஸிமம் அவங்களோட பிரிவில் இருக்கவங்க கூட 2 தடவை மோதுவாங்க. ஆப்போசிட்டில் இருக்க ஏதோ ஒரு டீம் கூட வந்து 2 தடவை மோதுவாங்க. மிச்ச டீம் கூட ஒரு தடவை மோதுவாங்க. ஸோ அப்படி தான் அந்த ஷெடியூலோட வந்து கான்செப்டே அப்படி தான். டைம் டேபிள் ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, நானும் அட்டாச் பண்ணுறேன், டைம் டேபிள்ஸில் பாருங்கள். இப்போ நம்ம மொதல் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எடுத்தோன்னே யாரை பார்க்க போகிறோம்னு தெரியும். நிறையா டீம் வந்து நிறையா சேனல்ஸு, நிறையா யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் தான் அந்த பெரிய டீமை பற்றி பேசுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு. நம்ம அப்படி கிடையாது. ஓப்பனாக எடுத்தோன்னே சிஎஸ்கே, ஐபிஎல்னாலே நல்ல டீம்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம் அப்படிங்கிறக்கா எடுத்தோன்னே சிஎஸ்கே போயிடும். சிஎஸ்கேவோட ஷெடியூலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த வருஷம். அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க ஷெடியூலை வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே டீம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே சிஎஸ்கே வேஸ் மும்பை. அதான் ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது என்னமோ 22 தான் இப்போ. ஆனால் நமக்கு எல்லாருக்குமே உண்மையான ரியல் ஐபிஎல் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 23. ஏன்னா அங்கே தான் வந்து பரம எதிரிகளான சிஎஸ்கே, மும்பை வந்து ஃபைட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சேப்பாக்கத்தில் நடக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ஆர்சிபி, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். அதுவும் பார்த்திங்கன்னா சேப்பாக்கத்தில் இருக்குது. அடுத்து 3வது மேட்ச் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸு, சிஎஸ்கே வெளியே போகிறாங்க. அடுத்து சிஎஸ்கே டிசி சேப்பாக்கில். அடுத்து பஞ்சாப் கிங்ஸு, சிஎஸ்கே அவுட் சைடு, சிஎஸ்கே கேகேஆர் திரும்ப சேப்பாக்கம். ஸோ அந்த ஒரு 6 மேட்ச்சில் 3 மேட்ச் 1 2 3 4 மேட்ச் 4 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சேப்பாக்கத்தில் ஆடுறாங்க. ஸோ அப்படி சேப்பாக்கத்தில் ஆடுறதுனா அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. ஏன்னா அவங்க டீம் அப்படி தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஹோம் கிரவுண்டில் ஸ்டார்டிங்கில் ஒரு 6 மேட்ச் அந்த 4 மேட்ச் அடிச்சிட்டாங்கனாலே மேக்ஸிமம் அவங்க பிளே ஆஃப்ல போகிறதுக்கான வாய்ப்பு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஏன்னா எடுத்துனே அவுட் சைட் கிரவுண்டில் போயிட்டு கொஞ்சம் தோத்துட்டா 2-3 தோல்வி வந்துச்சுன்னா ரொம்ப அதில் வந்து மீண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கும் டீம் காம்பினேஷன் எல்லாமே. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஹோம் கிரவுண்டில் ஆடுறது ஒரு அட்வான்டேஜ். அது சிஎஸ்கேக்கு ரொம்ப சாதகமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த டீமோட வந்து 2 மேட்ச் யார் யார் கூட இருக்குன்னு பார்ப்போம். சிஎஸ்கே வந்து 2 மேட்ச் யார் யார் கூட இருக்குன்னு பார்த்தோம்னா, மும்பை கூட 2 மேட்ச் இருக்குது, சூப்பரான மேட்ச்சு. அடுத்து 2 மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் கூட இருக்குது, 2 மேட்ச் கேகேஆர் கூட இருக்குது, ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட 2 மேட்ச் இருக்குது, ஆர்சிபி கூட 2 மேட்ச் இருக்குது. இதில் வந்து நான் என்ன நினைக்கிறேன், இந்த டீம் இந்த 2 மேட்ச்சில் யார் யார் கூட ஜெயிச்சிருவாங்க அப்படின்னா, மும்பை கூட 1-1 ஜெயிப்பாங்க. ஒரு மேட்ச் ஜெயிப்பாங்க, ஒரு மேட்ச் சென்னை ஜெயிக்கும், ஒரு மேட்ச் மும்பை ஜெயிக்கும். பஞ்சாப் கிங்ஸ் கூட அதே மாதிரி ஒரு மேட்ச் சென்னை ஜெயிக்கும், ஒரு மேட்ச் மும்பை ஜெயிக்கும், ஒரு மேட்ச் பஞ்சாப் ஜெயிக்கும். அடுத்து கேகேஆர் கூட 1-1, சிஎஸ்கே 1, கேகேஆர் 1 ஜெயிக்கும். ஆர்ஆரில் 2மே வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிடும், ஆர்ஆர் ஜெயிக்காது. ஆர்சிபியில் 1-1 அடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட சும்மா தற்போதைய கணிப்பு. எப்படி இருக்குன்னு நம்ம போக பார்ப்போம். இப்போ நம்ம வந்து சென்னைக்கு எத்தனை மேட்ச் சாயந்தரம் 4 மணிக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் தான் 4 மணிக்கு. எல்லா டீமுக்கும் மோஸ்ட்லி 2 மேட்ச் தான் ஈவினிங் மேட்ச் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் வந்து 4 மணிக்கு இருக்குது. ஒன்று சிஎஸ்கே டிசி கூட சேப்பாக்கத்தில், இன்னொன்று குஜராத் டைட்டன்ஸு சிஎஸ்கே இன்னும் அகமதாபாத்தில். ஸோ 2 மேட்ச் வந்து 4 மணிக்கு இருக்குது. இப்போ ஸ்குவாடை பார்த்துருவோமுங்க. ஸ்குவாடில் என்ன சொல்கிறாங்க, பேட்டர்ஸ் எவ்வளோ பேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோனி, ருத்ராஜ், கான்வே, ராகுல் திரிபாதி, ஆண்ட்ரே சித்தார்த்து, தீபக் கூட, இந்த மாதிரி இருக்காங்க. இந்த வருஷம் ஆக்சுவலி வந்து நல்ல டீம் எடுத்தாங்க. ஸோ ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா இப்போ ரீசெண்டாக சாம்பியன்ஷிப்பில் கலக்குனாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாம் கரன், அடுத்து விஜய் சங்கர், அடுத்து ஜேமி ஓவர்டன், அண்டு ஜடேஜா, துபே, இவங்கெல்லாம் ஆல்ரவுண்டர் பட்டியலில் இருப்பாங்க. பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா அஸ்வின், கலீல் அகமது, நூர் அகமது, அன்ஷுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, குர்ஜபத் சிங், கமலேஷ் நாகர்கோடி, நாதன் எலிஸு, பத்திரனா, இதான் ஒரு டீமு. ஏகப்பட்ட டீம். பிளேயர் வந்து சூப்பரான பிளேயர் வச்சுருக்காங்க. காம்பினேஷன் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம், அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்குது. ஆனால் அந்த மெயின் 11 அடியாகாத மாதிரி காம்பினேஷன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் அவங்க ரொம்ப நல்லா ஆக்ஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது ரிட்டர்ன் பண்ணதும் நல்லா பண்ணாங்க. ஆக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா
அந்த பவுலர்ஸ்லாம் வந்து சூப்பரான பவுலர்ஸ் எடுத்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, சேப்பாக்கத்தில் ஏற்ற மாதிரி ஒரு ஸ்லோ விக்கெட்டில் நல்லா ஸ்பின் விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 100 ஆகும்போது அஸ்வின், ஜடேஜா. ஸோ இந்த 3 பேர் தான் ஆட போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒருவேளை 100 ஆகும்போது எங்கே ஆடாமல் இருப்பார் அப்படின்னா, அவுட் சைடு சேப்பாக்கம், வேறு அவுட் சைடு ஹோம் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அந்த பாட்டா விக்கெட்டில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 100 ஆகும்போது உட்கார வச்சுட்டு அவங்க ஒரு ஸ்பீட் பவுலராக போகலாம். இப்போ சாம் கர்னும் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஜெமி ஓட்டம் ரீசெண்டாக ஆனார். ரச்சின் ரவீந்திரா பயங்கர ஃபார்மில் இருக்கார். இவங்களுக்கு பயங்கர தலைவலியாக இருக்க போகுது. யாரை எடுக்க போகிறோம், யாரை உட்கார வைக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்க போகுது. ஸோ இப்போ பிளேயிங் லெவனை பார்த்துலாம். நான் ஒரு பிளேயிங் லெவன் சொல்கிறேன். மேபி இதை தான் வந்து அவங்களோட ஸ்டார்டிங் பிளேயிங் லெவனாக இருக்கும். மேபி இந்த பிளேயிங் லெவன் வந்து அவங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது என்னன்னு பார்த்துருவோமா? பிளேயிங் லெவன் பாருங்கள். ஓப்பனிங் ருத்ராஜ் கெய்க்வாடு வித்து கான்வே போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க ரச்சின் ரவீந்திரா வந்து மாற்றி இது பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த கான்வே ப்ளஸ் ரச்சின் ரவீந்திரா 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் ஓப்பனிங் ஆடுவாங்க. ஒருவேளை இந்த வருஷம் சரி ரொம்ப சூப்பராக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரச்சின் ரவீந்திராவை கூட ஓப்பனிங் ஏற்கொள்ளலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகுல் திரிபாதி 1 Day 1. ஸோ ராகுல் திரிபாதி தான் அதுக்காக தான் அவங்க எடுத்து வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர் தோனி கூட வந்து புனே சூப்பர் கிங்ஸில் ஆடி இருக்கார். ஸோ அதனால் வந்து ராகுல் திரிபாதி வந்து அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க. எனக்கு என்னமோ இந்த வருஷம் நிறைய பேர் வந்து வேறு டீமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் கூட சென்னையில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ராகுல் திரிபாதி வந்து ஒரு 1 Day 1 ஆட வாய்ப்பு இருக்குது. அடுத்து 4வது வந்து பார்த்திங்கன்னா சிவம் துபே. 5வது வந்து பார்த்திங்கன்னா விஜய் சங்கர் ஆட வைக்கலாமா, இல்லை தீபக் கூட ஆட வைக்கலாமான்னு அவங்க பார்ப்பாங்க. அடுத்து 6 வந்து பார்த்திங்கன்னா சாம் கர்ன். உங்களுக்கு வேணும்னா சாம் கர்ன் ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் மூவ் ஆல்ரவுண்டர். அவர் வேணான்னா ஜேமி ஓவர்டனை போடலாம். அடுத்து 7வதுல நம்ம தலை தோனி வருவார். 8வதுல ஜடேஜா. 9வதுல அஸ்வின். 10ல் வந்து நூர் அகமது. 11ல் வந்து கலீல் அகமது, இல்லை அன்சுல் கம்போஜ். இவங்க 2 பேருமே நல்லது தான். இல்லை குர்ஜப்ரீத் சிங் இறக்குனாலும் இறக்கலாம். நல்ல அவங்க எல்லாமே வந்து நல்ல டீசெண்டான டேலண்ட், செம்ம டேலண்ட்டில் இருக்காங்க. அவங்க எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இம்பேக்ட் வேறு பத்திரனா வருவார். ஸோ இதை தான் என்னோட ஸ்டார்டிங் லெவனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஸ்டார்டிங் லெவலே பார்த்தீங்கன்னா பத்திரனா வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காரு. ஜேஎஸ்கேல கூட, சவுத் ஆஃப்ரிக்கா ஜேஎஸ்கேல கூட வந்து பார்த்தீங்கன்னா பத்திரனா வந்து நிறைய மேட்ச் உட்கார வச்சிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அவரோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து மாற்றிட்டார். ஸோ அதனால் வந்து அவருக்கு நிறையா இன்ஜுரி ப்ரோன் ஆகுறது, அதை தடுக்கிறதுக்காக வந்து அப்படி பண்ணாங்க. அதுலேருந்து அவரோட அக்யூரசி கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. அவரால் நிறையா பால்ஸை வந்து யாக்கராக துல்லியமாக போட முடியல, விக்கெட் எடுக்க முடியல. அதிகமாக 4 ஓவருக்கு 40 ரன் கொடுத்துறாருங்கிறனால ஜேஎஸ்கேல வந்து இப்போ சென்னை சிஎஸ்கோட இன்னொரு டீம் தான் அது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பத்திரனா உட்கார வச்சிட்டாங்க. ஸோ இந்த தடவும் எப்படி இருக்க போகணும், போன வருஷம் இந்த பத்திரனா மாதிரி இந்த வருஷம் இருக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி சப்போஸ் பத்திரனா வந்து ப்ராப்ளம் ஆகிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு பதில் அவங்க வந்து நிறையா நல்ல இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வச்சுருக்காங்க. கலீல் அகமதுலாம் எடுத்தோன்னே டேரெக்டாக இறக்கிடுவாங்க கலீல் அகமதை. ஸோ கலீல் அகமது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஐபிஎல்ல நல்ல ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. சேப்பாக்கத்தில் நல்லா பண்ண முடியும். அவர் ஸ்லோ பால்ஸு கட்டர்ஸ்லாம் போடக்கூடியவர். ஸோ அதனால் வந்து கலீல் அகமதுக்கு வந்து நல்ல ஒரு சான்ஸ்னே சொல்லலாம் சிஎஸ்கேல. அவர் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் ஆடுவார் நான் எதிர்பார்க்கேன். இதான் ஃபஸ்ட்டு பிளேயிங் லெவனாக நான் பார்க்குறது சிஎஸ்கேல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரி இவன் சிஎஸ்கேட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன, ஸ்வாட் அனாலிசிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்ல ஸ்பின் பண்ணிங் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஜடேஜா, அஸ்வின், நூர் அகமது 12 ஓவர் ஸ்பின்னு. ஜடேஜா பெருசாக கொடுக்க மாட்டார். 4 ஓவருக்கு 30 அந்த மாதிரி தான் கொடுப்பாரு மேக்ஸிமம். அதுவும் சில நேரம்லாம் 25லேயே முடிச்சுட்டு போயிடுவார். அடுத்து அஸ்வின் இருக்கார். அஸ்வின் கொஞ்சம் அடி வாங்குவார் அப்பப்போ. சேப்பாக்கத்தை தவிர மிச்ச கிரௌண்டில் வந்து கொஞ்சம் அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நூர் அகமது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கார். ஸோ அதை வந்து அவர் கரெக்டாக சேப்பாக்கு அவருக்கு செட் ஆகும், அந்த பிச்சு அவருக்கு வந்து நல்லா செட் ஆகும். ஸோ அதனால் வந்து சிஎஸ்கேக்கு வந்து அந்த ஸ்பின் கோட்டா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. பேட்டிங் பார்த்தீங்கன்னா ரச்சின் வந்து அப்போ தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வாங்கினார். ஸோ அவரை டேரெக்டாக அவர் வந்து ஓப்பனிங் இறக்குனாலும் இறக்கிடுவாங்க. ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு நான் போன வருஷமும் அதை தான் சொல்கிறேன், இந்த வருஷம் இதை தான் சொல்கிறேன். ருத்ராஜ் கெய்க்வாடு அந்த ஸ்பின்னை வந்து நல்லா பயன்படுத்த மாட்டார். ரச்சின் ரவீந்திராவும் அழகாக ஓவர் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்க மாட்டாரு. போன வருஷம் சிஎஸ்கே வந்து தோற்றதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜோட கேப்டன்சியில் அங்கங்கே சில தவறுகள் இருக்குது. அவர் வந்து ரொட்டேஷன் பண்ணுற பவுலர்ஸை ரொட்டேஷன் பண்ணுற விதம் வந்து சரியாக இல்லை. அவர் ஸ்பின்னை நல்லா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் ஸ்பீட் பவுலருக்கே போயிடுறாரு. ஆனால் இதே தோனி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, தோனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னை தான் நம்புவார். ஸோ ஸ்பின்னுக்கு தான் அதிகமான ஓவர் கொடுப்பாரு. ஸோ அதனால் வந்து ருத்ராஜ் கூட அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் நான் விருப்பப்படுறேன். சிஎஸ்கே நீங்களும் அதை வந்து என்னன்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்ல ஸ்பின் இருக்குது, பவர் ஹிட்டிங்கு இல்லை, பவர் ஹிட்டிங் கிடையாது. ஆனால் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி அடிக்கிற பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் 1 Day 1 ராகுல் திரிபாதி ஒரு வேளை கிளிக் ஆகலைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அல்லது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவங்க வேற ஆளை திரும்ப மாற்றி பார்ப்பாங்க. விஜய் சங்கர் இப்போ லோக்கல் டிஎன்பிலலாம் நல்ல ஃபார்மில் இருக்கார், நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறார். 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து அடிச்சிருக்கார் விஜய் சங்கர். ஸோ அதனால் அவர் வந்து மிடில் ஆர்டரில் அவரை யூஸ் பண்ணுவாங்க விஜய் சங்கர் அப்படிங்கிற. ஒருவேளை விஜய் சங்கர் வந்து சொதப்புறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து தீபக் கூட சைடு போயிடுவாங்க. தீபக் கூட ஆல்ரெடி இந்தியாவுக்கான சதம்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ அவரை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம்.
அடுத்து சாம்கரன் அவர் பவுலிங் ஆல்ரவுண்டரா பேட்டிங் ஆல்ரவுண்டராங்கிறதே மாறிடுச்சு அவர். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஆஃப்ரிக்கா 2020 லீக்ல நிறைய பேட்டிங் நிறைய ரன் அடிச்சிருக்காரு. ஸோ பவுலிங்கை விட ஒரு பேட்டிங் நிறைய இது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை கூட அவரை ஃப்ளோவாக முன்னாடி இறக்கலாம். அதுக்கப்புறம் சிவம் துபே நம்ம சிக்ஸர் மேன் இருக்காரு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டீம் வந்து நல்லா இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு வந்து நான் ஸ்ட்ரென்த்து சொல்லிட்டேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின் பவுலிங்காக இருக்குது. வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் அந்த ஃபினிஷிங். தோனி வந்து லாஸ்ட் மேட்ச் சீரீஸானே பார்த்தீங்கன்னா கடைசி 2 ஓவர் தான் தேர்னார். என்ன தான் நடந்தாலுமே நான் கடைசி 2 ஓவர் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்தார். நல்லா ஸ்ட்ரைக்கில் ஆடினார். இந்த வருஷம் அதே கடைசி 2 ஓவர் தான் வந்து ஆடுறாருனா அது அவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த மிடில் ஆர்டரில் சப்போஸ் 3-4 விக்கெட் ஸ்டார்டிங்கில் விழுந்துருச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் அந்த 18 ஓவர் வரைக்கும் தோனிகிட்ட கொடுக்குற அளவுக்கு பேட்டிங் டெப்த் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் இருக்குது. டெப்த் இருக்குது, அதாவது பால் கணக்குலாம் ஆடுவாங்க, ரொம்ப அதிகமாக ரன் அடிக்க மாட்டாங்க. 6-4 அடிக்கிற கேப்பபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல தான் அவங்க வீக்னஸாக இருக்குது. ஒருவேளை அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த சீசன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் எனிவே நான் என்ன நினைக்கிறேன், சிஎஸ்கே வந்து நல்ல ஸ்குவாடில் நல்ல ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க, நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. அடுத்து ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டாப் 4ல் கண்டிப்பாக இந்த வருஷம் குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். த்ரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரனாவோட அந்த டேலண்ட், அதாவது பத்ரினாவோட வந்து எப்படி பவுலிங் பண்ண போறாரு, அவர் ஆக்ஷன் மாறிடுச்சு, அவர் விக்கெட் டேக்கிங் எடுக்கல அப்படின்னா, ஏன்னா நிறைய மேட்ச் வந்து பத்ரினா தான் காப்பாற்றி கொடுப்பார் டெத் ஓவரில். இப்போ அவர் பத்ரினா இல்லைன்னா டெத் ஓவரில் யார் போடுவா அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக அவர் பத்ரினா மட்டும் சரியாக விழுகலை, சிஎஸ்கே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். திரிபாதி அதே மாதிரி ஒன் நான் சொன்னேன். ஒன் திரிபாதி ஆடுறாரு. திரிபாதி வந்து அந்த ஒரு இதாக ஆட மாட்டார், கன்சிஸ்டன்சி ஆட மாட்டார். சும்மா வந்தோடனே தூக்கி தூக்கி அடிக்க மாட்டார். அதெல்லாம் அவர் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் மைண்ட் கோச்சிங் கொடுத்து இது இப்படி ஆடுப்பா அப்படி ஆடுப்பான்னு கொஞ்சம் அட்வைஸ் கரெக்டாக தோனி பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் ஒருவேளை இப்போ இதுக்கு முன்னாடி ராபின் உத்தப்பா, அம்பத்தி ராயுடு இவங்கெல்லாம் வந்து மற்ற டீமில் கூட அந்தளவுக்கு சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கூட உத்தப்பாலாம் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கூட சென்னையில் வந்து பயங்கரமாக அடிச்சார். ரகான வெளியே மற்ற டீம் கூட நல்லா ஆடலாம், ஆனால் சென்னை வந்து அடிச்சார். ஸோ அந்த மாதிரி ஒருவேளை ராகுல் திரிபாதி கூட ஒரு வித்தியாசமான ஒரு பீரியடாக இந்த சீசன் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது இல்லாமல் 5வது 6வது பிளேஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா 7வது பிளேஸில் தான் தோனி வருவார். ஸோ 5, 6 பிளேஸு கொஞ்சம் வீக்னஸாக இருக்குது. ஒருவேளை ஜடேஜா முன்னாடி இறக்கிடுவாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ எனிவே எனக்கு தெரிஞ்ச இந்த டீம் வந்து குவாலிஃபை ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல காம்பினேஷனில் இருக்குது, மிக்சடப்பாக இருக்குது, பேக்கப்பும் நல்லாவே இருக்குது. ஸோ இன்ஜுரி அந்த அளவுக்கு பெருசாக வராது. நீங்கள் இந்த சிஎஸ்கே வந்து எப்படி உள்ளே வரும், எத்தனாவது பிளேஸில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு டீமை பற்றி வேறு வீடியோவில் பேசுகிறேன். பை பாய், தேங்க்யூ.